அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முறை தொடங்கப்படும் நியமன நடைமுறையிலிருந்து இந்த தீர்ப்பு பொருந்தும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் சிவில் நீதிபதிகள் தேர்வுக்கு ஆஜராவதற்கான குறைந்தபட்சம் 3 ஆண்டு வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். நீதிபதிகள் நியமனம் மற்றும் அதனுடைய தேர்வில் பங்கேற்பது தொடர்பான பல்வேறு உத்தரவுகளை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இன்று நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக சிவில் நீதிபதிகள் நீதித்துறையினுடைய பணியில் சேருவதற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும் அதன் பிறகுதான் அவர்கள் தேர்வில் பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு உத்தரவை தீர்ப்பாக தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வானது தற்பொழுது வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக சிவில் நீதிபதிகளுடைய தேர்விற்கு ஆஜராவதற்கு இந்த ஒரு அடிப்படை தகுதி என்பது வேண்டும் எனவும் இந்த தீர்ப்பு என்பது ஏற்கனவே தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தற்போதைய ஆண்டினுடைய அந்த ஒரு நடவடிக்கைகளை பாதிக்காது, அதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து செயல்பாட்டிற்கு வரும் என்ற ஒரு உத்தரவையும் அவர்கள் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். மேலும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உயர்நீதிமன்றங்கள் ஏற்கனவே ஜூனியர் பிரிவில் சிவில் நீதிபதிகளை நியமன நடைமுறையை தொடங்கியுள்ளதால் தற்போதைய நியமனத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டுகள் நடைமுறை என்பது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு உத்தரவாக மத்திய அரசாங்கம் சார்பில் கொண்டு வரப்பட்டாலும் அதன் பிறகு அது இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டு பல்வேறு வழக்குகள் என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட மற்றும் சிவில் நீதிபதிகளுக்கான ஒரு நியமன நடைமுறை என்பது ஒரு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அடிப்படையில் இந்த ஒரு விசாரணை நடைபெற்ற அதன் மீதான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தற்பொழுது வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.